போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹார்ன் எடுத்து ஊதிருப்பான். இதன் மூலியமா போஸ்ட் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் ஸ்கார்பியன் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த பிளாக் ஸ்கார்பியன் வந்துட்டு அங்க இருக்க முறிவு சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண உடனே தெரசா வந்துட்டு ஒரு நிமிஷம் என்னால மிஸ் ஆலிஸ் எங்கேயும் பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ யூசாங் வந்துட்டு தெரசா போஸ்ட் உங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷனுங்கிற அந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் யூசாங் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை அவனால அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போக முடியும். அப்படிதான் தெரசாவை அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறான் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. உடனே அந்த மோயாங் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த இடத்துல எங்க கூட சேர்ந்து நீயும் சாகணும்னு நினைக்கிறியா? இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு நான் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்னை கையில வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த மோயாங்கும் அவனை பின்னாடியே துரத்திட்டு வர நடுவுல அந்த ஸ்கார்பியனோட அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு கோவத்தோட நம்ம ஹீரோவை பார்த்து இந்த முட்டாள்தனத்தை இங்கேயே நிறுத்துன்னு சொல்ல இது எதையுமே கண்டுக்காம அவன் செகண்ட் டைமா அந்த ஹார்னை ஊதிடுறான். உடனே சிஸ்டம்லயும் பிரிடேட்டர் வித்தின் எ மட்னு சொல்லக்கூடிய ஒரு டெசர்ட்ல வாழக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. அடுத்த நிமிஷமே அத வாயை திறந்துட்டு மோயாங்க முழுங்க வர கூடவே அதுகிட்ட இருக்க டென்டக்கல்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருக்க மத்தவங்களையும் பிடிக்க ஆரம்பிக்குது. மோயாங்க வந்துட்டு அந்த டென்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு வர இதே நேரத்துல அங்க லியோ போயிட்டு இருக்க நம்ம மோயாங்க வந்துட்டு முன்ன மாதிரியே லியோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மனசுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறான். என் கூட வந்து சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, அந்த கேங்ஜினி கிட்ட இருக்க அந்த ஹார்னை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும்னு சொல்ல பதிலுக்கு அவனும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க பதிலுக்கு மோயாங் வந்துட்டு முட்டாள், அவன் கையில வச்சிருக்க அந்த ஆரன் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என் கையில இருக்க அந்த வெப்பன் வந்துட்டு உனக்கு ரொம்பவே அதிகம், பட் இப்ப எனக்கு வேற வழி இல்ல, இதை எடுத்துக்கோ, என்ன ஆனாலும் சரி அந்த ஆர்னை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்ல பதிலுக்கு அவனும் அந்த ஸ்வாட் எடுத்துட்டு எஸ் சார்னு சொல்றான். இதே நேரத்துல அந்த ஃபயர் ஸ்பிரிட்டும் எர்த் ஸ்பிரிட்டும் அந்த பிளாக் ஸ்கார்பியனை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அந்த மோயாங் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அது எல்லாத்துல இருந்தும் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். உடனே இந்த மோயாங்கும் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், ஏன்னா அவன் கண்டினியூவா அந்த ஹார்னை ஊதிட்டே இருக்கான். அவன் சொன்ன மாதிரி 4th டைம் யார் அந்த ஹார்னை ஊதுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கும். அதை அடையறதுக்கு தான் அவன் வேக வேகமா அந்த ஹார்னை ஊதிட்டு இருக்கான். 4th டைம் நான் தான் அந்த ஹார்னை ஊதணும், எல்லா ஃபார்ச்சூனும் எனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்க உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள எல்லாருமே இந்த ஹார்னை 4th டைம் ஊதும்போது லக்கு கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா இது எல்லாமே அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை பொறுத்துதான். ஒருவேளை அது அவங்களுக்கு லக்க கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா திரும்பவும் இன்னொரு டிசாஸ்டரை கூட கொண்டு வரலாம். உடனே ஹீரோ வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த கோபுரத்தோட உச்சிக்கு போக 3rd டைமா அந்த ஹார்னை ஊதிடுறான். இதன் மூலியமா பாடி ஆஃப் த தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. எல்லாரும் இதை ஷாக்கா பாத்துட்டு இருக்க வெளியில வந்த அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ரிப்பன் மாதிரியான ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வர அது யார் மேல எல்லாம் படுதோ அவங்க எல்லாமே டஸ்டா மாறிடுறாங்க. இதே நேரத்துல அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ மேல பட வர பதிலுக்கு இவனும் அந்த போர்ஷியஸ் ஷீல்ட யூட்டிலைஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அதோடைய எஃபெக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால நம்ம ஹீரோவை அது தூக்கி எறிஞ்சிடுது. இதை சுதாச்சு நம்ம ஹீரோவும் அந்த ஹார்ன் வந்துட்டு தற்செயலா கீழே விழுந்த மாதிரி வேணுனே கீழே போட்டுறான். அதை கையில எடுத்து லியோ பாத்துட்டு இருக்க மோயாங்க வந்துட்டு நல்ல விஷயம் பண்ண, அதை உடனே என்கிட்ட கொடு, நான் அதை ப்ளோ பண்ணணும்னு சொல்ல இதை கேட்டு லியோவும் சில மாதிரி அசையாம அதையே பாத்துட்டு இருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என் கையில அதை குடுன்னு சொன்ன அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் இந்த ஹார்னை நீங்க ஊதணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு என்ன ரீசனா இருக்கும், அப்பனா இதனால ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், சோ இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்னை ஊத போக இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல வர அதுக்குள்ள இவனும் அதை ஊதிடுறான். உடனே சிஸ்டம்லயும் லக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல உடனே இவனும் பேரசையில வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல உடனே சிஸ்டம்லயும் இந்த கிரேவியார்ட்ல திரும்பவும் அமைதி நிலவுதுன்னு வருது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிசாஸ்டர் நடந்துட்டு இருந்துச்சுல, சோ இப்ப இந்த இடம் அமைதியாயிடுச்சு. இதே நேரத்துல டவருக்கு வெளியில அந்த ஜாங்குவா கில்டு இருக்க இடத்துல மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் அந்த இடத்துல ஓபன் ஆகுது. அந்த டிசாஸ்டர் மான்ஸ்டர் எல்லாமே அந்த இடத்துக்கு போயிடுச்சு, அதாவது டவருக்கு வெளியில இருக்க மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போயிடுச்சு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே யூசாங் வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷனுக்குள்ளதான் இருக்கான். அதுக்குள்ள தெரசாவையும் கூட்டிட்டு போயிருப்பான். அவ வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான்.
இதை பார்த்து யூசாங் வந்துட்டு உன்னுடைய பவரை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணிவி, ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போகணும்னா ஒண்ணு என்னுடைய பவர் ஃபுல்லாவே ட்ரெயின் ஆகணும், இல்லைன்னா குறிப்பிட்ட அந்த டைமை நம்ம மெட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு அந்த பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷன் மோட் முடியறதுக்கு. இதே நேரத்துல யூசாங் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா ஒரு ரெக்கவரி போஷனை குடிக்க இதை பார்த்து தெரசாவும் எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு கேங்ஜினிக்க பத்தி கவலையா இல்லையான்னு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் என்ன கவலைப்படணுமா, அதுவும் அவனை பத்தியா, இவ்வளவு நாள் அவன் கூட இருந்துட்டு இப்போ வரைக்கும் அவனை பத்தி முழுசா நீங்க புரிஞ்சுக்கல. இதுக்கு முன்னாடி நிறைய சுச்சுவேஷன் வந்திருக்கு, ஆனா அது அவன் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். மத்தவங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் பிளான் பக்காவா போடுவான். இப்ப இந்த சுச்சுவேஷன் கூட அவன் பிளான் போட்ட மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ற அளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவனுக்கு தேவைப்படாது. சோ அமைதியா உட்காந்து இதை குடிச்சு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷன் மோட் முடிய அவங்க 2 பேரும் வெளியில வராங்க. அங்க எந்த ஒரு டிசாஸ்டர் மான்ஸ்டரும் இல்லைங்கிறத பாக்குறப்போ அந்த லியோ வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய ஹோம் டவுனான அந்த ஜாங்குவா கில்ட் இருக்க அந்த இடத்துக்கு தான் அந்த டிசாஸ்டர் மான்ஸ்டர் போயிருக்குங்க. இந்த கிங்குடைய கிரேவியார்ட தொந்தரவு பண்ணதுக்கான பனிஷ்மெண்டா நீங்க அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லிட்டு லைவ்ல காட்டுது. இதை பார்த்த தெரேசாவும் யூசாங்கும் அவுட் பிரேக்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, இதே நேரத்துல சிஸ்டம்லயும் இந்த கிரேவியார்டுடைய கிங் வந்துட்டு இந்த இடத்த ராப் பண்ண வந்தவங்களுக்கு, அதாவது பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதாவும் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்க பிளேஸ்க்கு போறதுக்கான ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இதை பார்த்த லியோவும் நான் அந்த இடத்துக்கு போறேன், என்னுடைய ஹோம் டவுன் அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அந்த மோயாங் வந்துட்டு அவனை லாக் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருலியோ, நீ அந்த இடத்துக்கு போனாலும் உன்னால அங்க ஒன்னும் பண்ண முடியாது, இதனாலதான் சொன்னேன் அந்த ஹார்னை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஸ்பிரிங்ங்கிற அந்த ஸ்க்ரோல திரும்பவும் யூட்டிலைஸ் பண்றான். சோல்ஜர்ஸ் எல்லாருமே கேளுங்க, இன்ஜுரான எல்லாருமே தூக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஹீரோவை பார்த்துட்டு நான் மட்டும் அந்த ஹார்னை ஊதி இருந்தானா இந்நேரம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் முறிமுக்கு போயிருக்கும். இந்த தடவை நான் கேங்ஜினிக்குடைய கதையை முடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா லக் என் சைட்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிட்டர்ன் ஆயிடுறான். இதே நேரத்துல டவருக்கு வெளியில போன அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல பாத்துட்டு இருக்கான். உடனே அந்த 5 ஸ்பிரிட்டும் லீடர் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எதையும் கண்டுக்காம போர்ட்டலுக்குள்ள போறான். இதே நேரத்துல அந்த ஜாங்குவா கில்ட சேர்ந்த ஜியோட்டிங் வந்துட்டு அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறான். அந்த இடத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் மான்ஸ்டர் அந்த பிளாக் ஸ்கார்பியன் இவளை அட்டாக் பண்ண பதிலுக்கு இவ்வளவு செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அந்த அட்டாக்க பிளாக் பண்ணியிருந்தாலும் அதோடைய ஃபோர்ஸ் அவளை தூக்கி எரிஞ்சிடுது. உடனே அங்க இருக்க பீப்புளை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நின்று வேடிக்கை பார்த்தது போதும், உடனடியா இந்த இடத்துல இருந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த இடத்துக்கு நான்குன் வர வரைக்கும் நான் தான் இதை சமாளிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் யூசாங்கும் மாச என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ஸ்கார்பியன் அட்டாக் பண்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு யூசாங் ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்கார்பியன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் என்னது 10 நிமிஷமா, அதுக்கு பதிலா இதோட கதையை நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷன் மோட திரும்ப ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஸ்கார்பியனை சூஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். உடனே இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஜியோட்டின் வந்துட்டு நீங்க கேங்ஜினிக் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ என்ன நினைக்கிற, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட கெயின் பண்ணிட்டு போலான்னு வந்தான். இதே நேரத்துல அந்த 3rd டிசாஸ்டர் மான்ஸ்டர் அதோட ரிப்பனை வச்சு மக்களை பிடிக்க, இதே நேரத்துல நம்ம தெரசா வந்துட்டு அந்த சாக்ரெட் ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரிப்பனை கட் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான டைமை நான் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ரெடியாக பதிலுக்கு அதுவும் கையில இருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரிப்பனை நம்ம தெரசாவை நோக்கி அனுப்ப பதிலுக்கு அவளும் அவகிட்ட இருக்க ஷீல்ட வச்சு அதை தடுக்க பார்க்க, ஆனா அது வந்துட்டு அவ ஷீல்டு மேல படாம வேற ஏதோ ஒரு டைரக்ஷன் நோக்கி போகுது. இந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்க மக்களை அது போய் அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலா இந்த அட்டாக் வந்துட்டு அங்க இருக்க மக்களை சாகடிக்கல, அதுக்கு பதிலா அவங்கள ஜோம்பி மாதிரி மாத்தி அவங்களுடைய பிரெயினை இது கண்ட்ரோல் பண்ணுது. இதை பார்த்த தெரசாவும் பீப்புள்ஸ் எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போவே அந்த இன்ஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம தெரசாவை அட்டாக் பண்ண வராங்க. அவகிட்ட இருக்க அந்த ஷீல்டையும் ஸ்வாடையும் குடிச்சு வச்சிட இதெல்லாம் பார்த்து அந்த டிசாஸ்டர் மான்ஸ்டர் சிரிக்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்.